நான் முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த நேரலைக்காய், அதாவது நாவல் பழம், நம்ம தமிழில் நாவல் பழம்னு சொல்லுவோம். அதை சுகருக்காக இதை கழுவி காய வச்சு பொடி பண்ணி அது கூட கருஜீரகம் இன்னும் வேறு 2 பொருள் சேர்த்து, அதை நான் சொல்ல மாட்டேன். அது கூட 2 பொருளை சேர்த்து இதை சுகருக்கு மருந்து பண்ணி சாப்பிடலாங்கிற ஒரு இதில் இதை பாருங்கள். இதை கழுகி இன்னும் இதை கழுகணும். இதெல்லாம் கழுகி வச்சுருக்கேன். இது முந்தானேத்து வீடியோ. இது பாருங்கள், கழுகி வச்சு அதை கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இது இன்னும் காய வச்சு இதை அது மிக்ஸிடெல்லாம் போட்டு காய வச்சு பொடி பண்ணி அதை ஒரு பாட்டிலில், ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சு டெய்லியும் சுடு தண்ணியில் காலையிலேயே ஒரு ஸ்பூன் போட்டு குடித்தோம்னா நம்ம சுகரெல்லாம் பம்பை கடந்துடும். பம்பையே, அதாவது மலையாளத்தில் சொல்லுவாங்க பம்பை கடந்துரும் அப்படின்னா, அதாவது பறந்து ஓடிடும். இந்த மாதிரி ஒரு இதுக்காக இதை நான் எடுத்து சேகரித்து வச்சுருக்கேன். இன்னும் இவ்வளவும் இதெல்லாம் சின்னதாக இருக்கிறதுனால இது இப்படியே காய வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. இதெல்லாம் கொத்தாக அப்படியே இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும். பாருங்கள், இதை கழுவுணும் இன்னே. அதனால தான் இப்படி நிலத்தில் போட்டு வச்சுருக்கேன். இது எவ்வளோ இருக்குது. இதையும் இப்படி பாக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அலசி எடுக்கணும். அலசி எடுத்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு மருந்து எனக்கு இது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்னுடைய தம்பி, அவர் இப்போ இல்லை. அவர் துபாயில் இருந்தார். ஒரு 20-21 வருஷமாக துபாயில் இருந்தார். அவர் இந்த மாதிரி இந்தியா வந்தாருன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு காசை கொடுத்து இங்கேருந்தெல்லாம் பறிச்சிட்டு வர சொல்லி இந்த மாதிரி பண்ணி பொடி பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஒரு 5 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி. ஆனால் இவ்வளோ இருக்குது. இது காஞ்சிருச்சுன்னா இவ்வளோலாம் வராது, கொஞ்சமாக தான் வரும். பார்ப்போம், எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு நான் காய வச்சு இது ஒரு மருந்தாக, அதாவது என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு ஆசை. நல்லா ஆகிறவங்க ஆகட்டும். கழுவி அலசி எடுக்கணும்னா வேலை நிறைய. வேலை செஞ்ச அளவுக்கு நமக்கு பிரயோஜனம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம். டோட்டலி 247 கிலோ இருக்குது. இந்த கழுவி எடுத்து காய வச்சு இதை நான் பண்ணுறக்குள்ள இதே சென்னையிலையானா ஒரு வாரத்தில் காஞ்சிரும். இங்கே இந்த மாதிரி வழியிலேயே டெய்லி சாயந்தரம் ஆனால் மழை வருது, இடிக்குது, மின்னல் அடிக்குது. மழை வரலைனாலும் இடி இடிக்குது. சிக்குமங்களூரில் என்ன பண்ணுறது? வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், போட முடியாது. அதனால் கட் பண்ணுறேன். இது பொடிக்கிறப்போ ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் சொல்லுவேன். கருஞ்சீரகம் போடணும், அதுக்கப்புறம் 2 சேர்க்கணும். அதை நான் சொல்ல மாட்டேன். அதுதான் மெயின். இதில் சொல்ல மாட்டேன்.